எங்கட இந்த இஸ்லாமிய அறிய பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு நாள் புகாரி இமாம் புகாரி இமாம் அவங்க ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிக்கிறாங்க. அவங்களோட மூக்குல ஒரு ஈ ஒன்று நிக்குது, ஒரு கொசு ஒன்று நிக்குது. அத புகாரி இமாம் பார்த்துட்டு கிட்ட போய் தட்டி விடுறாங்க. அது பறந்துட்டு வந்து திரும்ப நிக்குது. திரும்ப தட்டி விடுறாங்க. அது பறந்துட்டு வந்து திரும்ப நிக்குது. இத பார்த்து இதோட கனவு முடிஞ்சு ஒரு விளக்கம் கேட்கப்படுது. அதுல சொல்றாங்க, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கிற கறைகளை நீக்குவீங்க, அவங்க மேல இருக்கிற ஒரு கலங்கத்தை இல்லாமல் ஆக்குவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில புகாரி இமாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது நிறைய பேர் பொய் சொல்றாங்க, நிறைய பேர் இட்டு கட்டுறாங்க. எனவே அதெல்லாம் இல்லாமலாக்கி சஹீஹான ஹதீஸை மட்டும் தொகுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதனால கிட்டத்தட்ட 3,00,000 ஹதீஸ பாடமாக்குறாங்க. அதுல 1,00,000 ஹதீஸ் லைஃபான ஹதீஸ், 2,00,000 ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அதுலயும் 7,000 கிட்டத்தட்ட 7,200 7,725 நினைக்கிறேன், இல்லாட்டி 7,275 ஹதீஸ்களை சஹீஹுல் புகாரில எழுதி வைக்கிறாங்க. இது வந்து சஹீஹுல் புகாரி தொகுக்கப்பட்டதற்கான காரணங்கள், பின்னணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புகாரி இமாம் கண்ட கனவு. அந்த வகையில நாங்க இன்றைக்கு படிக்க போற ஒரு விஷயம்தான், நபி அவங்களோட ஹதீஸ்களை நிறைய புத்தகங்கள்ல எழுதியிருக்கிறாங்க. அதுல சஹீஹுல் புகாரி தான் குர்ஆனுக்கு அடுத்ததாக பார்க்கப்படுது. ஹதீஸ் எழுதி வச்ச நூல்களிலேயே மிக பிரபலமான நூலாகவும் இது இருக்குது. நான் நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் இந்த சஹீஹுல் புகாரியை தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரபல்யமான ஒரு நூல். யார வீட்டெல்லாம் சஹீஹுல் புகாரி இருக்குது சொல்லுங்க பாப்போம். எங்கட வீட்லயும் இல்ல. சும்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சஹீஹுல் புகாரி யார வீட்ல இருக்குது? யார வீட்ல இருக்குது? ஒரு ஆள்ற வீட்ல இருக்குது. மாஷா அல்லாஹ். நல்லா. ஓகே, நான் பேசுறது கிளியரா விளங்குதா? நான் பேசுறது கிளியரா விளங்குதா? ஓகே. சரி, இப்ப நாங்க பாப்போம், சஹீல் புகாரியே பாப்போம். நல்லா கவனிங்க பிள்ளைகள். சஹீஹுல் புகாரி, இதன் ஆசிரியர் இமாம் முஹம்மத் இப்னு இஸ்மாயில். இவர் பேர் என்ன? முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மஹுல்லா. ஹிஜ்ரி 194 புகாரா என்ற பிரதேசத்தில் பிறந்தார். அப்ப புகாராங்கிற இடத்துல பிறந்ததாலதான் அவர் புகாரின்னு சொல்லுவோம். அப்ப அவர் உண்மையான பேர் புகாரி இல்ல, முகமது இப்னு இஸ்மாயில். அவர் பேர் என்ன? முஹம்மத். முகமது இப்னு இஸ்மாயில் இதான் அவர் பேரு. ஆனா அவர் பிறந்த ஊர் வந்து புகாராங்கிறதால அவருக்கு புகாரின்னு சொல்லுவோம். புகாரியை சேர்ந்தவர். அரபுல அப்படி சொல்லுவாங்க. இப்ப நீங்க இலங்கை, அரபுல நீங்க இலங்கையை சேர்ந்தவர்னு சொல்றேன்னா ஸ்ரீலங்கின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கி அப்படின்னா நீங்க இலங்கையை சேர்ந்தவர். மதீனாவில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா மதனின்னு சொல்லுவாங்க, மதீனாவை சேர்ந்தவர். இப்போ நான் இஸ்லாஹியாவில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இஸ்லாஹின்னு சொல்லுவாங்க, இஸ்லாஹியாவை சேர்ந்தவர். இதே போல புகாரில் அவர் பிறந்ததால புகாரியை சேர்ந்தவர்ங்கிற பேர் ஃபேமஸ் ஆயிட்டு. உண்மையான பேர் என்ன? முகமது இப்னு இஸ்மாயில். இவர் வந்து சின்ன வயசுலயே தந்தையை இழந்துட்டாரு. சின்ன வயசுலயே தந்தையை இழந்துட்டாரு. எனவே அவரோட தாய் தான் ஹஜ்ஜிக்கு சென்று இவரை கற்பதற்காக அங்கேயே தங்கிட்டாங்க. சொல்லுவாங்க, புகாரி இமாம் இவ்வளவு பெரிய ஆள உருவானதுக்கு காரணம் அவங்களோட உம்மான்னு சொல்லுவாங்க. ஏண்டா அந்த மகனை படிக்க வைக்கணும், மிகப்பெரிய அறிஞராக்கணும், இந்த சமூகத்துக்கு இந்த குர்ஆன் என்ன, சமூகத்துக்கு அல்லாஹ்ட மார்க்கத்துக்கு உதவி செய்யணுங்கிறதுல தாய் கடும் கவனமா இருந்தாங்க. தாய் கடும் கரிசனை எடுத்தாங்க. அதனாலதான் மகனை ஹஜ்ஜிக்கு கூட்டிட்டு போய் அந்த இடத்துல தங்கிட்டாங்க. ஏன்? அவர் மார்க்கத்தை படிக்கணுங்கிறதுக்காக. எனவே இது தாய், உண்மையிலே பெண்கள் வந்து எல்லாருமே இப்படி இருந்தாங்கன்னு சொன்னா தன்னை பிள்ளைகளை
ஒரு நல்ல மார்க்க அறிஞர்களாக ஆக்கணும், மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஆக்கணும். ஒவ்வொரு தாய்மார்கள் நினைச்சாங்கன்னு சொன்னா, ஒரு பெண்ணு நினைச்சாங்கன்னா சிறந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பியலும். இப்ப புகாரி இமாம் செய்யற நன்மையெல்லாம் யாருக்கு போகும்? நான் வந்து ஒரு ஹதீஸை வாசிக்கிறேன், அதன்படி பின்பற்றுறேன். இந்த நன்மை புகாரி இமாமுக்கும் போகும். ஏன்? அவர் தான் அந்த ஹதீஸை கஷ்டப்பட்டு தொகுத்து எழுதினாரு. புகாரி இமாமுக்கு போறதோட அவங்களோட உம்மாக்கும் போகும். ஏன்? அவங்க தான் புகாரி இமாம் படிக்கிறது காரணமா இருந்தாங்க, அல்லாட உதவியோட. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எப்பயும் புகாரி 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 பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அதுல ஹதீஸ்களை வாய்ச்சு கொண்டே இருக்கிறாங்க. எல்லாரும் நன்மை யாருக்கு போகும்? புகாரி இமாமுக்கும் போய் சேரும். சரியா? அவங்களோட உம்மாக்கும் போய் சேரும். அந்த வகையில இவர் வந்து புகாரி இமாம் வந்து நல்ல அறிவுத்திறன், நினைவாற்றல் உள்ளவராக இருந்தார். நல்ல மெமரி பவர் இருந்துச்சு. புகாரி இமாம்ட மெமரி பவரை பத்தி கொஞ்சம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. புகாரி இமாம்ட மெமரி பவரை சொல்றேன், கேளுங்க. ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. இவரை டெஸ்ட் பண்ணணும், பரிசோதிக்கணுங்கிறதுக்காக ஒரு குழுவை அந்த இடத்துல ஒன்று கூட்டிட்டாங்களாம். இவர்கிட்ட கேட்குறாங்க, நாங்க உங்களை டெஸ்ட் பண்ண போறோம் சொல்லிட்டு 100 ஹதீஸ சொல்றாங்க. 100 நபியாவோட ஹதீஸ சொல்லிட்டு அதுல அறிவிப்பாளர் வரிசைகளை குழப்பி 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 சொல்றாங்க. அப்படின்டா ஒரு ஹதீஸ சொல்ற, அந்த ஹதீஸுக்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசை இருக்கும் தானே. இந்த ஹதீஸை இவர் இவருக்கு சொன்னாரு, இவர் இவருக்கு சொன்னாரு, இவருக்கு தாபீன், தாபீனுக்கு சஹாபி, சஹாபிக்கு ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு அறிவிப்பாளர் வரிசை இருக்கும். அவங்களோட பேர் ஒரு தொடர் இருக்கும். இதை என்ன செஞ்சாங்கண்டா, இப்ப ஏங்கிற ஹதீஸை சொல்லிட்டு பீட ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசை இதோட போட்டுருவாங்க, குழப்பிடுவாங்க அப்படியோ. பீட ஹதீஸோட சீட அறிவிப்பாளர் வரிசையை தூக்கி போட்டுருவாங்க. இப்படி குழப்பி 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 சொன்னாங்க. சரியா? அவரை பிடிச்சி குழப்பி விட்டாங்க. 100 ஹதீஸை சொல்லி அதுல அறிவிப்பாளர் வரிசைகள் அதுல இதுல தூக்கி போட்டு ஒரு குழப்பி அவர்கிட்ட சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இப்ப நீங்க எங்களுக்கு சரியானதை சொல்லுங்க. சொன்ன உடனே புகாரி இமாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்களுக்கு எப்படி பதில் கொடுத்தாங்களாம்னு சொன்னா, முதலாவது ஹதீஸ் நீங்க சொன்னீங்க, இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசை இவரு இவரு அவருக்கு அவர் சொன்னாரு, இப்படி ஒரு ஓட சொன்னீங்க. ஆனா அது பிழையானது. சரியானது என்ன தெரியுமா? அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசை அவருக்கு இவர் சொன்னாரு, அவருக்கு இவர் சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்களாம். விளங்கிடா உங்களுக்கு? அதாவது ஸ்டக்கா என்ன சொல்லுங்க கட்டாயம். சரியா? அதாவது அவங்க இப்ப அவங்க 100 ஹதீஸ் சொன்னாங்க தானே, 100க்கு பிழையா சொன்னாங்க தானே. இவரு அந்த கெப்ல அந்த 100 ஹதீஸையும் பாடமாக்கிட்டாரு. அந்த 100 ஹதீஸ்ல அறிவிப்பாளர் வரிசை அவங்க சொன்ன ஓர்டர் அதையும் பாடமாக்கிட்டாரு. எப்படி மெமரி பவர்னு பாருங்க. அவர் பிழைய பாடமாக்கிட்டாரு. அவங்க சொன்ன பிழை பாடமாக்கி நமக்கு என்ன செய்யும்? எல்லாம் குழம்பிடும். இது சும்மா ஒரு சேர்ட்ட படிச்சு இன்னொரு சேர்ட்ட படிக்கக்குள்ளே எல்லாம் குழம்புது. அப்படித்தானே? ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இன்னொன்று செல்லக்குள்ள சும்மாரி சும்மாரி எனக்கு இருக்கிறதே குழம்பிடும் சொல்றோம். ஆனா அவரு பிழை அந்த இடத்துல பிழையான 100ஐ பாடமாக்கினாரு. பாடமாக்கிட்டு பதில் கொடுத்தாரு. இதுல நீங்க சொன்னது இது பிழை, அதுக்கு சரியானது இது. இதுல நீங்க சொன்னது இது பிழை, சரியானது இதுன்னு சொல்லி பதில் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு மெமரி பவர் புகாரி இமாம் நல்லாவே இருந்துச்சு. 3 லட்சம் ஹதீஸ பாடமாக்குறேன் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எனக்கு வந்து ஒரு 20 30 பாடம் இல்ல. அவருக்கு 3 லட்சம் ஹதீஸ் பாடம் இருக்குது. சரியா? ஃபுல் பாடம். எல்லா எழுத்து எப்படி வருது, சொல் எப்படி வருது, எல்லாம் பாடம். அதுல அறிவிப்பாளர் வரிசை என்ன, எல்லாம் பாடம். அதுல பலவீனமான ஹதீஸ் 1 லட்சத்தை பாடமாக்கி வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு மெமரி பவர் இருந்துச்சு. சரியா? பாருங்க, இதுல பாருங்க. ஆரம்பத்தில் ஃபிக்ஹ் ஆரம்பத்தில் ஃபிக்ஹ் துறையை கற்ற இவர் பின்னர் ஹதீஸ் துறையில் ஈடுபாடு கொண்டார். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபிக்ஹ் நல்லா படிச்சுக்கிறார். ஃபிக்ஹ்னா என்ன? இஸ்லாமிய சட்டம். இது இது ஹராமா, இது ஹலாலா, அப்படி நிறைய சட்டங்கள் இருக்கு தானே. அதெல்லாம் நல்லா படிச்சிருக்கிறாரு. பிற்காலத்துல ஹதீஸ் துறையில கொஞ்சம் ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க. நீங்க நினைப்பீங்க அது என்னது ஹதீஸ் துறைன்னா என்னன்னு சொல்லி. சும்மா இல்ல, ஹதீஸ் துறைங்கிறது ஒரு கடல். அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்குது. நாங்க படிச்சோமே இந்த ஆஹாத், மஷ்ஹூர், அந்த ஆஹாதுல வகைகள், அதுல மஷ்ஹூர், அசீஸ், கரீப், சரியா, முர்சல், முன்கத்தி எவ்வளவு படிச்சோமே. இப்படி அதுக்குள்ள ஒரு கடல், அது அவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப அதுக்குள்ள இவர் போயிருக்கிறாரு. போய் எல்லாத்தையுமே படிச்சிருக்கிறாங்க. சும்மா இல்ல, ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் ஆகுறேன்டா ஒரு 10 ஹதீஸ் நபி அவங்கள்ட்ட இருந்து எழுதி புக்ல எழுதினாங்க, ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் இல்ல. அதுக்கு நிறைய அறிவு தேவை.
அதுல ஹதீஸ்ல உசூல் ஃபிக்ஹ்னு ஒன்று உசூல் ஹதீஸ்னு ஒன்று இருக்குது. ஹதீஸ் கலை, ஒரு ஆளுக்கு ஹதீஸ் எழுதுறேன்டா அவருக்கு நிறைய கலைகள் தெரிஞ்சுக்கணும். சரியா? அந்த வகையில இவர் ஹதீஸ் துறையை கற்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. பிறகு பாருங்க, ஒரு 1080 ஆசிரியர்களிடம் ஹதீஸை கற்ற இவரது முக்கியம். பாருங்க, எத்தனை சேர்மாரா இவருக்கு, எத்தனை பேர்கிட்ட இருந்து படிச்சிருக்கிறாரு. 1080 பேர்கிட்ட படிச்சிருக்கிறாரு. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேனே, நீங்க இப்ப இஸ்லாம் பாடம், இஸ்லாமிய நாகரிக பாடம் எத்தனை பேர்கிட்ட படிக்கிறீங்க? எத்தனை பேர்கிட்ட படிக்கிறீங்க? என்கிட்ட உண்டு. வேற எத்தனை பேர்னு சொல்லுங்க. ஒரு ரெண்டு, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3 பேர்கிட்ட படிப்பீங்க. சரி, எல்லா பாடத்தையும் எடுத்துக்கொண்டாலும் வாழ்க்கையிலேயே ஒரு 100 பேர்ட்ட படிச்சு, ஒரு 50 பேர்ட்ட படிச்சிருப்பீங்க. 50ன்னு சொல்ல இயலாது, ஒரு 20 பேர்ட்ட படிச்சிருப்பீங்க. ஆனா புகாரி இமாம் 1080 பேர்ட்ட படிச்சிருக்கிறாரு. ஸோ யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அறிவை தேடி 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 படிச்சு பாருன்னு சொல்லி. 1080 பேர்ட்ட படிச்சாராம். இவரோட முக்கியமான ஆசிரியர்கள் யாருன்னு சொன்னா, இஸ்ஹாக் இப்னு ராஹவை, அலி இப்னு மதீனி, ஆஹ் ஹுதைஃபா இப்னு சயீத், அஹ்மத் இப்னு ஹம்பல் ஆகியோர் விளங்குகிறார்கள். அப்ப 1080 ஆசிரியர்கள்ல நல்ல ஃபேமஸான ஆசிரியர்கள் யார் தெரியுமா? அஹ்மத் இப்னு ஹம்பல். இவரும் ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் தான். அஹ்மத் இப்னு ஹம்பல், அதே போல அலி இப்னு மதீனி, இதுல 2 3 பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது, இவரு 1080 சேர்த்த படிச்ச மட்டும் இல்ல, எங்கெங்க போய் படிச்சிருக்காரு தெரியுமா? ஹிஜாஸுக்கு போயிருக்கிறாரு, கூஃபாக்கு போயிருக்கிறாரு, பசராக்கு போயிருக்கிறாரு, குராசானுக்கு போயிருக்கிறாரு. இப்படி பல பிரதேசங்களுக்கு கஷ்டப்பட்டு பிரயாணம் செஞ்சு போய்தான் இந்த ஹதீஸ் கலையில படிச்சிருக்கிறாரு. சரியா? இவர் அதிக நினைவாற்றல் உள்ள இவர் பல லட்சம் ஹதீஸ்களை திரட்டி அவற்றை தரம் பிரித்து 16 வருட கால முயற்சியின் பின்னர் சஹீஹ் புகாரியை தொகுத்து வழங்கினார். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நல்ல ஞாபக சக்தி மனுஷனுக்கு, நல்ல மெமரி பவர். இதனால 3 லட்சத்துக்கு அதிகமான ஹதீஸ்களை பாடமாக்கினார். அதை கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி 16 வருஷம் முயற்சி செஞ்சு சஹீஹுல் புகாரி எழுதியிருக்கிறாரு. சரியா? எவ்வளவு பொறுமை இருந்திருக்கும், எவ்வளவு சொல்லுவாங்க எப்படின்னா, ஒரு ஹதீஸ் எழுதுவாராம், எழுதுறதுக்கு முதல் 2 ரக்கா தொழுவாராம். சரியா? இப்ப புகாரி இமாம் கிட்டத்தட்ட பாருங்க, எவ்வளவு 3 லட்சம் ஹதீஸ பாடமாக்கணும்னு சொல்றோம். 1 லட்சம் லைஃபான ஹதீஸ், 2 லட்சம் சையான ஹதீஸ்னு சொல்றோம். இதை அவர் பாடமாக்கிட்டு 16 வருஷம் அவர் மெனக்கட்டாரு, கஷ்டப்பட்டாரு இந்த புகாரிங்கிற அந்த நூலை தொகுக்கிறதுக்கு. அந்த சஹீஹான நபி அவங்களோட சஹீஹான ஹதீஸை மட்டும் தொகுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல அவர் கஷ்டப்பட்டாரு. எங்கெங்கெல்லாம் தேடி 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 போய் சஹீஹான ஹதீஸ்களை திரட்ட அலைஞ்சார். கடைசியாக அந்த சஹீல் புகாரிய எழுதினாரு. சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸை எழுதுறதுக்கு முதல் 2 ரக்கா தொழுவாராம். சுன்ன தொழுதுட்டு தான் அந்த ஹதீஸை எழுதுவாராம். அது மட்டும் இல்லாம அந்த ஹதீஸை அவர் வாழ்க்கையில பின்பற்றி போட்டு தான் அந்த ஹதீஸை எழுதுவாராம். அவ்வளோ இஹ்லாஸான முறையில, உள தூய்மையாக, அல்லாஹ் என்ன திருப்திப்படணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும்டா அது ஒரே எண்ணத்தோட. சரியா? அந்த ஹதீஸ் அவ்வளவு பக்குவமாக பேணுதலோட 2 ரக்கா தொழுதுட்டு அவர் அதை பின்பற்றிட்டு அதை எழுதி அப்படி இந்த சமூகத்துக்கு புகாரியை தந்தார். அதனாலதான் அல்லாஹு தாலா அதுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டான். இந்த உலகத்திலேயே புகாரினா எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும், மாற்று மத சகோதரர்களுக்கு கூட தெரியும் புகாரினா என்னன்னு தெரியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதுதான், எந்த ஒரு விஷயத்தையும் இஹ்லாஸோட செஞ்சோம்டா அது அல்லாஹு தாலா அப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பான். எங்களுக்கும் மறுமையில மலை போல நன்மைகள் கிடைக்கும். அந்த வகையில தான் சஹீல் புகாரி இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களோட புகாரி இமாம் அவங்க எழுதிருக்கிறாங்க. அதுல பாருங்க, நோட்ஸ பாருங்க. இவர் சுமார் 90,000 இவர் மாணவர்கள் எடுத்துட்டு பாருங்க, எத்தனையாம் 90,000 மாணவர்கள் அவர்கிட்ட படிச்சிருக்கிறாங்க. அவர்கள் இமாம் திருமிதி, நசாயி என பெரிய பெரிய இமாம்கள் அவங்க எல்லாம் இவர்கிட்ட படிச்சிருக்கிறாங்க. சரியா? இமாம் திருமிதி, இமாம் நசாயி, இமாம் முஸ்லிம், இப்னு ஹுசைமா, முகமது இப்னு நசிர் போன்றவர்கள் முக்கியமானவர்கள். சஹீல் முஸ்லிம் இருக்குதானே, அதே எவ்வளவு பெரிய ஹதீஸ் கிரந்தம். அவர் அந்த சஹீல் முஸ்லிம் அவர் புகாரி இமாம்கிட்ட படிச்சிருக்கிறாங்க. இமாம் திருமிதி, நசாயி, இப்னு ஹுசைமா இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹதீஸ்கள் அறிஞர்கள். இவங்களெல்லாம் புகாரி இமாம்கிட்ட படிச்சிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, உங்களுக்கு புகாரி இமாம்கிட்ட அவர் ஆசிரியர் தெரிஞ்சுக்கணும். 1080 ஆசிரியர்கள் இருந்தாங்க, அதுல முக்கியமான யாருன்னு தெரிஞ்சுக்கணும். மாணவர்கள் 90,000 பேர்கிட்ட இருந்தாங்க, அதுல முக்கியமான ஆட்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? அவரு
அவர டேலண்ட் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுல அவர குணத்தை பாருங்க. உண்மை பேசுறவரா இருந்தாராம். பொறுமை, இரக்கம், தயாள குணம், தர்மம், வணக்கம் ஆகிய நல்ல குணங்கள் கொண்டவராக இருந்திருக்கிறாரு. இவர் ஹிஜ்ரி 256ல குர்தங்கிற இடத்துல தான் மௌத்தா இருக்கிறாங்க. எங்க மௌத்தானாங்க? குர்தங்கிற இடத்துல தான் இவங்க மரணிச்சு இருக்கிறாங்க. ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஒரு நாள் புகாரி இமாம் ஒரு போட்ல போயிருக்கிறாங்க. ஒரு பெரிய கப்பல்ல போய் கொண்டு இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு திருடன் ஒருத்தன் வந்து இவர்கிட்ட இருக்கிற அந்த காசு எல்லாம் களவெடுக்கணும் வகையில அதை எடுக்க ட்ரை பண்ணியான். அவன் ஒரு ஒரு வழிமுறை ஒன்றை பின்பற்றிருக்கான். எப்படின்னா, டக்குன்னு கப்பல்ல இருக்கிறவங்கள்ட்ட சத்தம் போட்டிருக்கான். என்ற பணம் திருட்டு போய்த்து, இவ்வளவு திருட்டு போய்த்துன்னு சத்தம் போட்டிக்கிறான். எனவே எல்லாரும் என்ன செய்வாங்க? தேடுவாங்க. அப்ப புகாரி இமாம் அந்த காசு இருந்தா இவர் கல்லன்னு நினைச்சிருவாங்க. அப்ப எல்லாரும் தேடுறாங்க. தேடும்போது புகாரி இமாமை செக் பண்றாங்க. ஆனா அவர்கிட்ட எந்த ஒரு காசும் இல்ல. ஆனா அந்த திருடன் கண்டிருந்தான் இவர்கிட்ட இருந்ததை. தேடுறாங்க, இவர்கிட்ட இல்ல. அதுக்கு பிறகு எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப இவன் கேட்கிறான் திருடன், உனக்கிட்ட இவ்வளவு காசு இருந்துச்சு தானே? அதை நான் பார்த்தேன். ஆனா அவன் செக் பண்ணும்போது அவன்கிட்ட இல்லையே, என்ன செஞ்சான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு புகாரி இமாம் சொன்னாங்களாம், எனக்கு தெரியும் நீ என்ன பிளேன் பண்ணுன்னு சொல்லி. ஆஹ் மக்கள் வந்து இதை என்ன பிடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா, என்கிட்ட இருக்கிற காசு எடுத்தாங்கண்டா, நான் செய்யாத ஒரு பிழையை மக்கள் நினைச்சிருவாங்க. நான் வந்து திருடன்னு நினைச்சிருவாங்க. ஆனா நான் திருடன் இல்ல, அல்லாட்ட தப்பிடுவேன். ஆனா மக்கள் அப்படி நினைச்சிருவாங்க. இப்படி நினைச்சா என் ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரியா? ஒரு பிழை இருந்தாலும் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள்ட்ட இருந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பெரும்பாலும். அந்த வகையில எந்த ஹதீஸ்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எனவே நான் தூய்மையாக மக்கள் மத்தியிலையும் இருக்கணும். அந்த வகையில அந்த சல்லியை என்ன செஞ்சேன்? பணத்தை கடல்ல தூக்கி போட்டுட்டேன்னு சொன்னாங்களாம். பாருங்க, அந்த இடத்துல தண்ட பக்கம் தான் நியாயம் இருக்குது. ஆனாலும் இந்த ஹதீஸுகளுக்காக நான் ஹதீஸை தொகுக்கிறேன், இது மக்கள்கிட்ட போய் சேரணும், ரசூலோட ஹதீஸை பின்பற்றி சொர்க்கத்துக்கு போகணும் நல்ல எண்ணத்துக்காக அந்த பணத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க? அந்த பணத்தை கடல்ல தூக்கி போட்டிக்கிறாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி நான் செக் பண்ணல. இப்படி ஒரு சம்பவம் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. படிக்கிற விஷயங்கள் ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்றேன். அதே போல புகாரி பாருங்க பாருங்க சஹீஹுல் புகாரி எழுதுவதற்கு இமாம் அவர்கள் சுமார் 6 லட்சம் ஹதீஸ்களை சேகரித்தார்கள். எவ்வளவு ஹதீஸை சேகரிச்சாங்களாம்? 6 லட்சம் ஹதீஸ்களை சேகரிச்சாங்களாம். அதுல அப்படியோ 10,000 ஹதீஸை தேர்ந்தெடுத்தாங்களாம். ஃபுல் சஹீஹான ஹதீஸ். சரியா? 6 லட்சத்துல 10,000 ஹதீஸை தேர்ந்தெடுத்தாங்களாம். தேர்ந்தெடுத்து அதிலையும் 7,275 ஹதீஸ் என்ன செஞ்சாங்களாம்? அப்படியே எழுதி வச்சாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப 72 75 72 75 இப்ப 077 டயலாக் நம்பர். 072 என்ன நம்பர்? 072 என்ன நம்பர்? சொல்லுங்க பாப்போம். 072 என்ன நம்பர்? தெரியுமா? 075 என்ன நம்பர்? டயலாக்கா ஏர்டெலா? உங்களுக்கு லேசா பாடமாங்கிறது தான் டெக்னிக் எழுத போறோம். ஓகே சார், 75 வந்து ஏர்டெல். சார் 72. சார் 72. சார் 72. எடிசலாட்டா? ஹஜ்ஜா எடிசலாட்டா? தெரியுமா? அதை அப்படி பாடமாக்குவாங்க. நான் நினைக்கிறேன் 72 எடிசலாட்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஹஜ்ஜா இருக்கும். சொல்லுவாங்க ஹஜ்ஜும் ஏர்டெல்லும் சொல்லுவாங்க. அதாவது அந்த ஹதீஸ்ல எண்ணிக்கையை பாடமாக்குறதுக்கு 7,275 ஹதீஸ் அதுகளை தான் புகாரில எழுதினாங்க. சரியா? 6 லட்சம் ஹதீஸை தொகுத்து அதை 10,000 வடிகட்டி அதுலயும் எத்தனை எழுதியிருக்கிறாங்க? ஆஹ் எத்தனை எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னா 7,275 ஹதீஸ் எழுதியிருக்கிறாங்க. சரி. ஆஹ் இவ்வாறான சஹீஹான ஹதீஸ் கிரந்தம் ஒன்றை தொகுப்பதற்கு அவரது ஆசிரியரான இமாம் இஸ்ஹாக் இப்னு ராகவை என்பவரே காரணமாக இருந்தார். அப்ப இந்த
புக்கை துவக்கிறதுக்கு இஸ்ஹாக் இப்னு ராகவைங்கிற ஒரு அவர் ஆசிரியர் தான் காரணம் இருந்திக்கிறாங்க. இப்ப அப்படித்தானே சில ஆசிரியர்கள் மாணவர்கள் மோட்டிவேஷன் ஆயிருப்பாங்க, நல்லா படிக்கிறதுக்கு எல்லாம் மோட்டிவேஷன் ஆயிருப்பாங்க. இதுல நான் ஏற்கனவே சொன்னது வருது, அவர் ஹதீஸை தொகுக்கிறேன்னு சொன்னா குளிச்சு 2 ரக்காத் உது செஞ்சுட்டு தான் ஒவ்வொரு ஹதீஸையும் தொகுப்பாங்க அப்படின்ட்டு அவர் வரலாற்றுல வருது. சரியா? இப்ப அதுதான் அடுத்து சொல்றாங்க. அதே போல சஹீஹுல் புகாரி குர்ஆனுக்கு அடுத்த தரத்தில் வைத்து கணிக்கப்படுகிறது. அது உங்களுக்கு தெரியும். இந்த சஹீஹுல் புகாரில 97 பெரிய தலைப்புகள் உள்ளன. கிதாப் அவை ஒவ்வொன்றும் பல சிறிய தலைப்புகளாக பிரிக்கப்படுகின்றன. சரியா? நீங்க புகாரி எடுத்து வாய்ச்சி பார்த்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு பெரிய பெரிய தலைப்பு இருக்கும். கிதாபு சலா, தொழுகைக்குரிய கிதாப் இருக்கு. தொழுகைக்குள்ள போனீங்கன்னா அதுக்குள்ள சின்ன சின்ன குட்டி குட்டி தலைப்பு இருக்கும். அதுக்கு பாபுன்னு சொல்லுவோம். நீங்க உங்களோட இஸ்லாம் பாடத்துலையும் தானே பெரிய தலைப்பு இருக்குது, அதுக்குள்ள சின்ன சின்ன குட்டி குட்டி தலைப்பு இருக்குது. அதே போல சஹில் புகாரி எடுத்தீங்கன்னா பெரிய தலைப்புகள் இருக்கு, அதுக்கு கிதாப்னு சொல்லுவோம். சின்ன சின்ன குட்டி குட்டி தலைப்புகளுக்கு பாபுன் அப்படின்னு சொல்லுவோம். ஆஹ் இந்த ஹதீஸை தொகுத்துட்டு என்ன செஞ்சாங்களாம், இந்த ஆசிரியர்கள்ட்ட போய் சரி காட்டினாங்களாம். அஹ்மத் இப்னு ஹம்பல், இஹ்யா இப்னு முயின் போன்றவரும் காட்டி அனுமதியை பெற்றுக்கொண்டாங்க. சும்மா எழுதினோடனே கொடுக்கல, அதை எழுதிட்டு ஆசிரியர்கள்ட்ட போய் காட்டிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்து ஓகேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அதை வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா? அதே போல இவங்க வெறுமனே புகாரி மட்டும் எழுதல. ஆஹ் சரியா? இர்ஷாது இருதா என்னது இர்ஷாது ஷாரி, அதே போல ஃபத்ஹுல் பாரி, இப்படி பல புத்தகங்கள் எழுதிக்கிறாங்க. இந்த ஃபத்ஹுல் பாரி இல்ல இல்ல அதாவது புகாரிங்க புத்தகத்துக்கு பல அறிஞர்கள் விளக்க உரை எழுதிக்கிறாங்க. அதுல அந்த ஃபத்ஹுல் பாரி, இர்ஷாது ஷாரி இப்படியான புத்தகங்கள் இருக்குது. புகாரி இமாமும் பல புத்தகங்கள் எழுதிக்கிறாங்க, தாரிகுல் சபீர்ங்கிற புத்தகங்கள். எனவே இவ்வளவு தான் புகாரி இமாம். புகாரி இமாம் விளங்கிட்டா? அதாவது புகாரி இமாம் அந்த நீங்க புகாரி புத்தகத்தை எடுத்தீங்கன்னா பெரிய தலைப்புகள் இருக்கும். கிதாபு சலா அது வந்து கிதாப்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள சின்ன சின்ன தலைப்பு இருக்கும், அதெல்லாம் பாபுன்னு சொல்லுவாங்க. இந்த சஹீல் புகாரிய சும்மா வெளியிடல, அஹ்மத் இப்னு ஹம்பல், யஹ்யா பின் மொயின் போன்ற அறிஞர்கள்ட்ட காட்டி சரி பார்த்து கொண்டாங்க. சரியா? நாங்களும் அப்படித்தானே, ஒரு பெரிய ஆர்டிகல் எழுதினா எல்லாத்தையும் காட்டி சரி காட்டுவோம், எழுத்துப்படி எல்லாம் திருத்துவோம், ஓகேன்னா தான் அதை வெளியிடுவோம். அது மாதிரி இவங்களும் காட்டியிருக்கிறாங்க. அதே போல இவங்களோட புத்தகத்துக்கு பல விளக்க உரை இருக்குது. நீங்க எங்களோட இஸ்லாஹிய லைப்ரரியில இப்படி பெரிய சைஸ் புத்தகம் ஃபத்துல் பாரின்னு ஒன்று இருக்குது. ஒரு ட்ரெக் ஃபுல்லா அடுக்கியிருக்கிறான் ஃபத்துல் பாரி. அதாவது இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானிங்கிறவர் தான் அந்த சஹீல் புகாரி விளக்கம் எழுதினாரு. அது இப்படி சரியா ஒரு ட்ரெக் ஃபுல்லா இருக்கும். ஆஹ் அப்படி சில விளக்க உரைகள் இருக்குது. இவங்க புகாரி இமாமும் இன்னும் பல புத்தகங்கள் எழுதிக்கிறாங்க. அத்தாரிகுல் ஹபீர் அப்படி பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. சரியா? புகாரி இமாம் விளங்கிட்டா? அடுத்த இமாமு போமா? புகாரி இமாம் விளங்கிட்டா? அடுத்துக்கு போமா? இவர் மரணம் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, புகாரி இமாம் மகத்தான தானே, அவர் கடைசி காலத்துல நிறைய பேர் அவர்ல பொறாமப்பட்டாங்களாம். நிறைய பேர் பொறாமப்பட்டிக்கிறாங்க. இப்படிதான் நல்லா ஒரு ஆள் வளர்ந்தா பொறாம வேற நிறைய பேருக்கு. பொறாமப்பட்டு இவர் போற இடமெல்லாம் விடுற இல்லையாம், அவருக்கு எதிராக அவதூறு சொல்ற, பொய் சொல்ற, இப்படி பல கஷ்டப்படுத்திக்கிறாங்க. இவர் சொஃப்டான நல்ல மனிதராம். அப்ப கடைசியில இவர் துவா செஞ்சுக்கிறார், யா அல்லாஹ் இப்படி என்ன எல்லாரும் இதைகிறாங்க சொல்லி அவரு என்ன மரணிக்க வச்சிருயா அல்லாஹ், நான் வாழ்றது நல்லதா இருந்தா வாழவே, மரணிக்கிறது நல்லா இருந்தா மரணிக்க வச்சிருந்த மாதிரி துவா ஒன்று செஞ்சுக்கிறாங்க. அந்த துவா செஞ்சுட்டு இருந்தவங்க தான் அதுக்கு பிறகு எலும்பல்ல அப்படியே மௌத்தாயிட்டாங்க. சரியா? அதோட மரணிச்சிட்டாங்க. இப்படி இவங்க மரணத்தை சொல்லுவாங்க. சரி, அந்த வகையில நாங்க அடுத்தது முஸ்லீமை பார்ப்போம். சஹீஹுல் முஸ்லிம். யாருக்கெல்லாம் முஸ்லீம் தெரியும்? சஹீஹுல் முஸ்லீம் யார் பார்த்துருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சஹீஹுல் முஸ்லீமை யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சஹீஹுல் முஸ்லிமை யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க கண்ணால? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சஹீஹுல் முஸ்லிமை யாரெல்லாம் கண்ணால பார்த்துருக்கிறீங்க? யாரும் பார்க்கலையா? யார் பார்த்திருக்கிறது? போன் ஆப்ல பார்த்துருக்கேன். ஓகே.
போன் ஆப்ல பாத்தீங்க மாஷாலா. இது எப்பெல்லாம் இருக்குது, என்கிட்ட கூட கூட இருக்குது. சஹீல் புகாரி எப்ப இருக்குது, அதுல பாப் அதெல்லாம் அழகா பார்க்கணும். போன் அங்க இருக்குது, இல்லாட்டி நான் உங்கள்ட்ட காட்டுவேன் ஸ்கிரீன் ஷேர்ல. சஹீல் புகாரி இருக்குது, முஸ்லீம் இருக்குது, திருமிதி, இதெல்லாம் தமிழ்ல இருக்குது. தமிழ் ஆப்ல நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா ஹதீஸ் எல்லாம் படிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் படிங்க, அதை பின்பற்றுங்க, உங்களோட வாழ்க்கையை சேஞ்ச் மாறிடும். இப்ப உங்களை தம்பி இருக்கிறாரு, நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, எங்க போன தம்பிக்கு தெரியாது. ஆனா உங்களோட கால் தடம் இருக்குது, அந்த கால் தடத்தை பின்பற்றி வந்தாரா நீங்க வந்த இடத்தை அடைவார் தானே. இதே போல ரசூல்லோட மதிப்பு உங்களுக்கு தெரியும். சொர்க்கத்துல ஜனத்துல ஃபிர்தௌஸ், உலகத்துல வேற லெவல் மதிப்பு கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்தை நீங்களும் அடைஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, நீங்களும் நபியாவோட ஹதீஸ்ல பின்பற்றி அதை அப்படியே அச்சொட்டா பின்பற்றணும். அப்படியே அவங்களோட கால் தடத்துக்கு பின்னால போனீங்கன்னு சொன்னா, நீங்களும் நபி அவங்க மாதிரி ஒரு ஜனத்துல் ஃபிர்தௌஸ்ல போய் நபி அவங்களோட இருக்கணும். நான் நேற்று முந்தினாவது ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஆள் சொர்க்கத்தை பத்தி பேசுறாரு. சொர்க்கம், சரியா? முந்தினாத்து ஒரு வீடியோ அதுல பார்த்தேன். அந்த இமாம் பேசுறாரு, சொர்க்கம்ங்கிறது அதுல அண்டை வீட்டார்கள் யாரு? முகமது நபி, இப்ராஹிம் நபி, அதான் உங்களோட பக்கத்து வீட்டாக்கள். சொர்க்கத்துல சொர்க்கத்துல அந்த மண் மண் இருக்கு தானே, அது மண் இல்ல, அது வந்து கஸ்தூரி, அது வாசம் அடிக்கும். சொர்க்கத்துல மரங்கள் இருக்கு தானே, அதுல தண்டுகள் தங்கத்தால் ஆனது. தங்கம், இன்றைக்கு ஒரு தங்கத்துக்கு, சின்ன ஒரு தங்கத்துக்கு 4 லட்சம் 2 லட்சம். அங்க மரமே தங்கம். யோசிச்சு பாருங்க. அங்க வீடுகள் எல்லாம் செங்கல், நான் பின்னிக்கிற செங்கல் மாதிரி இல்ல வீடெல்லாம், அது மாணிக்கக்கல், டைமண்ட் தான். ஒவ்வொரு செங்கலும் டைமண்ட், சரியா? அப்படி ஒரு பெரிய ஒரு இடம். ஆனா ஒரு அற்ப உலகத்துக்காக நாங்க என்ன செய்யறோம், அதை மிஸ் ஆக்க போறோம் பெரும்பாலும். இப்ப அதான் நிலைமையா இருக்குது அற்ப உலகத்துக்காக. யோசிச்சு பாருங்க, கடைசியா எப்ப நாங்க மறுமையை நினைச்சு பார்த்தோம், சொர்க்கத்தை எப்ப நினைச்சு பார்த்தோம். இங்க உலகத்துல பெரிய வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும்னு கற்பனை பண்றோம். ஆனா எப்ப மறுமையை நினைச்சு, மறுமையில பெரிய ஒரு வீடு இருக்கணும், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ரசூலோட பேசணும், இப்ராஹிம் நபியை சந்திக்கணும், மூசா நபியை சந்திச்சு பேசணும், உங்க குர்ஆன்ல உங்களை பத்தி வாசிச்சேன், உங்களோட சம்பவம் பெரிய ஒரு இன்ஸ்பயர் எனக்கு இருந்துச்சு, நான் அதை பின்பற்றினேன். அப்படி பேசணும். உங்களோட இதை வாசிக்கும் போது எனக்கு டவுட் இருந்துச்சு, அந்த டவுட்டை சொர்க்கத்துல போய் கேட்கணும், சரியா? எங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகளை விளையாடணும், பிடிச்ச சாப்பாடுகளை சாப்பிடணும். நிரந்தரமான ஒரு வாழ்க்கை தானே. ஆனா நாங்க அந்த நிரந்தரமான வாழ்க்கையை இப்ப மிஸ் ஆக போறோம். எதுக்காக? ஒரு அற்ப அழிய போற உலகத்துக்காக. இன்றைக்கு நாங்க இளைஞர்களாக, யுவதிகளாக இருக்கிறோம். கொஞ்ச காலத்துல நாங்க வயது வயது போனவர்களா மாறிடுவோம். எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகத்துல. இது ஒரு அற்ப சுகம். சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்குது, சாப்பிட்டு இந்த தொண்டையை தாண்டின உடனே டேஸ்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, சரியா? இப்படித்தான் அந்த உலகத்துல எல்லாமே அற்ப சுகம். ஆனா ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, ஒரு அற்ப சுகத்துக்காக விலை மதிப்பான ஒன்றை இழக்க போறோம். ஒரு சின்ன புடவை கால் ஒன்று இருக்குது, இதுக்காக டைமண்டை இழக்க போறோம். ஒரு ஆள் சொல்றாரு, இந்த புடவைக்கல்லை தான் நான் உனக்கு டைமண்ட் தாரேன்னு சொல்லி. ஆனா அந்த புடவைக்கல்ல இருக்கிற ஒரு அற்ப சுகத்துக்காக எனக்கு டைமண்ட்லாம் வேணான்னு சொல்லி நாங்க இழக்கிற ஒரு நிலைமையில தான் பெரும்பாலும் எல்லாரும் இருக்கிறோம். எனவே நாங்க கொஞ்சம் உணர்ந்து கொள்ளணும், கொஞ்சம் சிந்திக்கணும், சரியா? மர்ம தான் முக்கியம். எனவே அந்த வகையில தான் இந்த புகார் இமாம் எல்லாம் மறுமைக்காக வாழ்ந்தவங்க, முஸ்லிம் இமாம் எல்லாம் மறுமைக்காக வாழ்ந்தவங்க, சரியா? அவங்க உலகத்தை அடைஞ்சு கொண்டாங்க, மறுமையை அடைஞ்சு கொண்டாங்க. எனவே நாங்களும் இப்படி வாழணும். சரி, இவர பேரை பாருங்க, புகாரி முஸ்லிம் இமாமோட பேரை பாருங்க. இவர் பேர் வந்து இமாம் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ். இவர் பேர் என்ன? முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ், இதான் இவங்களோட பேர். இது 204 நைசாபூர்ல பிறந்திக்கிறாங்க. இவங்களோட ஊர் வந்து நைசாபூர். நைசாபூர்ல 204 இவங்க பிறந்திக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, எம்சிக்கு வாரது. இமாம் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் இவங்க ஹிஜ்ரி 204 நைசாபூர்ல பிறந்திருக்கிறாங்க. ஆரம்ப கல்வியை என்ன செஞ்சாங்களாம், நைசாபூர்ல பெற்ற இவங்க பல நாடுகளுக்கும் பிரயாணம் செஞ்சிருக்கிறாங்க. உயர்கல்விக்காக பல நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. அந்த வகையில இவங்களோட ஆசிரியர்களாக இஸ்ஹாக் இப்னு ராகவை பாருங்க, இவர் புகாரி இமாமுக்கு ஆசிரியர் தான், எனவே லேசா பாடமாக்கலாம். அதே போல முகமது இப்னு யஹ்யா, அஹமது இப்னு ஹம்பல், இமாம் புகாரி போன்ற தலை சிறந்த ஆசிரியர்களிடம் இவர் கற்றார். லேசா பாடமா கேளும். ஏன்? புகாரி இமாம் ஆசிரியர் 2 பேர் வராங்க இங்கே, அஹமது இப்னு ஹம்பல், இஸ்ஹாக் இப்னு ராகவை. அவர் 2 பேர் லேசா பாடமா கேளும். அடுத்து புகாரி இமாம், நாங்க அதுலயே படிச்சோமே, புகாரி இமாம் மாணவர் முஸ்லீம் சொல்லி. அப்ப இங்க என்னத்தை படிப்போம்? முஸ்லீம் இமாம் ஆசிரியர்
புகாரி இமாம். அப்ப இது லேசா பாடமாக்கியும் மிஸ் ஆக்கிட்டுறாதீங்க. எந்த ஒரு இமாமை பத்தி கேட்டாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு அவரை பேர் தெரிஞ்சுக்கணும், இயற்பெயர், பிறந்த ஆண்டு தெரிஞ்சுக்கணும், பிறந்த ஊர் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு அவர் எங்கெங்க பயணத்துக்கு போனார், அவர் ஆசிரியர்கள் யாரு, அவர் மாணவர்கள் யாரு, அவர் எழுதின புத்தகங்கள் என்ன, அவர் சாதிச்ச சாதனைகள் என்ன, இது ஒரு 6 விஷயம் தெரிஞ்சிருந்தா போதும். அதை நீங்க ஓர்டரா எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அந்த வகையில சரியா பாருங்க, தாம் திரட்டிய ஹதீஸ்கள் அனைத்தையும் மனனமிட்டிருந்த இமாம் முஸ்லிம் அதிக நினைவாற்றல் மிக்க நால்வரில் ஒருவராக பாராட்டப்படுகிறார். இவரும் அதிக நினைவாற்றல் உள்ள ஒருவராக இருந்திருக்கிறாங்க. சரியா, புகாரி இமாம போல. அடுத்தது பக்தாத், நைசாபூர்ல ஹதீஸ்களை கற்றுக் கொடுத்த இவருக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்தார்கள். இவர்களுள் இமாம் திர்மிதி, அபூபக்கர், ஹுசைபா போன்ற முக்கியமானவர்கள். புகாரி இமாம போல இவங்க பல ஆயிரக்கணக்கானவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஆள் யாரு? அதுல மிகவும் முக்கியமான ஆள் யாரு? இமாம் திர்மிதி. இவர் புகாரி இமாமுக்கும் மாணவராக வாராரு, முஸ்லீம் இமாமுக்கும் மாணவராக வாராரு. இமாம் திர்மிதி, அபூபக்கர் இப்னு ஹுசைமா. இதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இவர் எத்தனை ஹதீஸை திரட்டி இருக்கிறாரு? 3 லட்சம் ஹதீஸை திரட்டி இருக்கிறாரு. 3 லட்சம் ஹதீஸ்களை திரட்டி இருக்கிறாரு. அதை ஃபுல்லா பகுப்பாய்வு செஞ்சு எது சஹி எது லைஃப்னு எல்லாம் பிரிச்சு அதுல 4000 ஹதீஸ்களை தேர்ந்தெடுத்து சஹீல் முஸ்லிமை தொகுத்திருக்கிறாரு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா, புகாரி இமாம் எத்தனை ஹதீஸை திரட்டினாங்க? இப்பதான்